உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக நீதிபதி சூரியகாந்த் பதவியேற்றுக் கொண்டார். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி B.R. கவாய் ஓய்வு பெற்ற நிலையில் 53வது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பொறுப்பேற்றுக் கொண்டார். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தர்பார் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் C.P. ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஹரியானாவைச் சேர்ந்த ஒருவர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக முதன்முறையாக பொறுப்பேற்கிறார் என்ற பெருமையை சூரியகாந்த் பெற்றுள்ளார். 1962 ஹரியானா மாநிலம் பெட்வார் கிராமத்தில் பிறந்த சூரியகாந்த் 1984 சட்டப்படிப்பை முடித்தார். பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்த சூரியகாந்த் 2000 ஆண்டு ஹரியானா மாநிலத்தில் முதல் இளம் தலைமை வழக்கறிஞராக நியமனம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து 2004 ஆண்டு பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டார். 2018 ஆண்டு இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவி உயர்வு பெற்ற நீதிபதி சூரியகாந்த் 2019 மே 24 உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டார். சுமார் 6 ஆண்டுகளாக உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி வந்த சூரியகாந்த் உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாகவும் பொறுப்பேற்றுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியை தொடங்கியுள்ள சூரியகாந்த் 2027 ஆண்டு பிப்ரவரி 9 வரை பதவியில் இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் 53வது தலைமை நீதிபதியாக பதவியேற்ற நீதிபதி சூரியகாந்த் வழங்கிய முக்கிய தீர்ப்புகளின் விவரங்களை பார்க்கலாம். 2019 முதல் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக பதவி வகித்த சூரியகாந்த் கடந்த 6 ஆண்டுகளில் முக்கியமான தீர்ப்புகளை வழங்கிய நீதிபதிகளில் ஒருவராக விளங்கியுள்ளார். அதன்படி காலனித்துவ காலத்தில் கொண்டுவரப்பட்ட தேச துரோக சட்டத்தின் கீழ் முதல் தகவல் அறிக்கைகளை பதிவு செய்ய வேண்டாம் என மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்ற அமர்வில் இடம்பெற்றிருந்தார். நாட்டிலேயே அதிரே வைத்த பெகசஸ் உளவு நடவடிக்கைக்கு எதிரான வழக்கில் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க தொழில்நுட்ப குழுவை அமைத்து உத்தரவிட்ட அமர்வில் நீதிபதியாக இடம்பெற்றார். தன் பாலின திருமணங்களை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்க மறுத்து உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் ஒரு நீதிபதியாக இருந்தார். 2024 நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மறுதேர்வை நடத்தும்படி தீர்ப்பு வழங்கியுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்து 370 நீக்கத்தை உறுதி செய்த உச்சநீதிமன்ற 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வில் ஒருவராக இடம்பெற்றிருந்தார். முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான ஒரு பதவி ஒரு ஓய்வூதியம் எனும் திட்டத்தை உறுதி செய்ததோடு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகைக்கு காலக்கெடு விதித்து உத்தரவிட்டார். இணைய சேவையை கால வரையறையின்றி நிறுத்தி வைக்க முடியாது என்றும் இணைய அணுகல் என்பது பேச்சுரிமையின் ஒரு பகுதி என்று தீர்ப்பு வழங்கிய அமர்வில் இடம்பெற்றார். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்கம் உட்பட நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர் சங்கங்களில் 1/3 பங்கு பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருக்கு மசோதா மீது முடிவெடுக்க கால நிர்ணயம் செய்த தீர்ப்பு தொடர்பான மனுவை விசாரித்து தீர்ப்பு வழங்கிய அரசியல் சாசன அமர்வில் நீதிபதி சூரியகாந்த் இடம்பெற்றிருந்தார். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6,000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4,000 per square feet மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம G Squareல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா plots கிடைக்கும். Yes, launching G Square Etana Attandalam near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1,790 per square feet. அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.